வணக்கம் உறவுகளே. சீமான் அரசியலில் பாதை மாறுகிறார், தனது நிலைப்பாட்டை மாற்றுகிறார் என்று அணில் குஞ்சுகள் பதறுகின்றன. பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிறார். இடைத்தேர்தலில் பிஜேபி டிஎம்கே எல்லாம் சீமானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார்கள். இப்படியெல்லாம் அணில் குஞ்சுகள் வீடியோக்கள் போட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஏன் இந்த பதட்டம் அவர்களுக்கு? சொல்லுவார்கள், வெறும் வாய்க்கு ஆவல் கிடைத்தது போல் ஆகிவிட்டது என்று சொல்லி. 15 வருட காலமாக கட்சி தொடங்கி கொள்கை, கோட்பாடு, நாட்டின் வளங்கள் என்று தனக்கொரு பாணியில் தமிழ்நாட்டை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்ற கொள்கையை மட்டுமே பேசி எல்லா தேர்தலிலும் தோத்து போனார் சீமான். அப்படி இருக்கும் சீமான் தோத்திருந்த வேளையில் நீங்கள் இந்த அணில் குஞ்சுகள் எவரும் சொல்லவில்லையே, சீமான் தனித்து போட்டியிடுவதால் தான் தோத்து போகிறார், இவர் தனித்து போட்டியிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டார், வேலைக்கு உதவ மாட்டார். எங்கள் தலைவர் ஜோசப்போ முதல் மேடையிலே கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவர், கூட்டணி இல்லாமல் எதுவுமே சாதிக்க முடியாது, அப்போ சீமான் தனித்து நின்று ஒன்றுமே செய்ய மாட்டார், செய்துவிட முடியாது, ஆனாலும் அவர் தனித்து நிற்கிறார் என்று அவரை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிறீர்களா ஏதாவது ஒரு தருணத்தில்? இல்லை. அவர் தனித்து நிற்கும் பொழுதும் நீங்கள் அவரை கிண்டல் அடிக்கிறீர்கள். இல்லை, அவர் தனது கொள்கை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வருங்காலங்களில் கூட்டணி அமைத்து வெள்ளு நிலைக்கு சென்றாலும் உங்களுக்கு திருப்தி இல்லை. ஏதாவது ஒரு வகையில் சீமானை திட்டிக் கொண்டு இருப்பதுதான் உங்கள் வேலை, அதுக்காகத்தான் நீங்கள் புறப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நினைப்பு உங்களுக்கு உறவுகளே. இப்படி அணில் குஞ்சுகள் பதறும் அளவுக்கு என்ன நடந்தது? சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரின் 72வது பர்த்டே திருநெல்வேலியில் நடந்தது. அது ஒரு கூட்டமாகவே அவர்கள் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. சீமானுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். சீமான் அதில் சென்று பங்கு பேட்டி சிறப்புரை நிகழ்த்தி வாழ்த்தி இருந்தார். இதில் என்ன தப்பு? முந்தித்தான் திமுக சண்டையில் அதிமுக நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகளை கண்டாலும் காணாத மாதிரி போவார்கள், எந்த குடும்ப நிகழ்விலும் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள், அப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்றது எழுதாத சட்டமாக இருந்தது எங்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் எதிரிகளாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பழகுவது வேறு உறவுகளே. அரசியல் வேறு, தனிப்பட்ட உறவு வேறு என்பதை புரிந்து கொள்ளாத தாவேகா தற்குறிகள் தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் உறவுகளே. சாதி பாசத்தால் இவர் சரத்குமாரிடம் சென்று சேர்ந்து கொண்டார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சீமானும் சரத்குமாரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள், அதனால் தான் அங்கே சென்று அவர் இணைந்து கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏதாவது வழியில் சீமானை குற்றம் சாட்டுவதுதான் இவர்கள் தொழில் உறவுகளே. சீமான் அந்த அடிப்படையில் செல்லவில்லை. உங்களுக்கு தெரியும், சீமான் யாருடன் பேசினாலும் உறவு முறை கொண்டாடித்தான் பேசுவார். முன்பு சொன்னார்கள், அதிமுக தலைவர் எடப்பாடியை சித்தப்பு என்று சொல்லிக் கொண்டார், இதனால் அவருடன் ரகசிய உறவு வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சென்று சந்தித்த பொழுது அவர் பெட்டி வாங்கி கொண்டார், அவர் ஸ்டாலினுடன் சேர்ந்திருக்கிறார், ஸ்டாலினின் பி டீம் என்று புலம்பினார்கள். இப்பொழுது பாஜக மேடையில் தோன்றுகிறார், சரத்குமாருடன் உறவு கொண்டாடுகிறார், நயினாரை மாமா என்று சொந்தம் கொண்டாடுகிறார், அதனால் பாஜகவுடன் இவர் உறவு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சீமானின் அரசியலை ஏதாவது கொச்சைப்படுத்தி கொண்டே இவர்கள் இருப்பார்கள் உறவுகளே. அது எப்படி இருந்தாலும் சீமான் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அந்த அரசியலை தொடர்ந்து அவர் மேற்கொண்டு வெற்றி கனியை பறிப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை உறவுகளே. அவர் அந்த மேடையில் குறிப்பிட்டார், 72 வயதாகும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இந்த வயதிலும் இளமையாகவும் தனது உடலை கட்டமைப்பாகவும் வைத்து கொள்ளுகிறார். அவர் இந்த இளைஞர்
கூட்டத்துக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகி, சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாகி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் உடல் நலங்களை கெடுத்துக்கொள்ள வேண்டாம், சுப்ரீம் ஸ்டாரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கியிருந்தார் உறவுகளே. ஆனால் சீமான் எப்படியான கருத்துக்களை சொன்னாலும், எத்தனை காலம் துணிந்து தனியே நின்று போராடினார்களும், அப்படி போராடும் பொழுது அவரது கொள்கையை ஏற்று தனித்து நிற்கிறானே என்று சீமானுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பினீர்களா? இல்லை. தனித்து நிற்கும் பொழுதும் அவருக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை. அப்படியானால் இன்று அவர் கூட்டணிக்கு செல்கிறார் என்றால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அப்படியானால் உங்களுக்கு சீமான் என்ன செய்தாலும் திட்ட வேண்டும், பழி சொல்ல வேண்டும், பி டீம் என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் நோக்கம். நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் உறவுகளே, என்னதான் இருட்டுக்குள் இருந்து வெள்ளித்திரையில் கூத்தாடியாக ஆடும் சினிமா ஹீரோக்களை பார்த்து விசிலடித்து கொண்டு அவன்தான் எமது இனத்தின் தலைவன் என்று அவனை தலைவன் நாற்காலியில் உட்கார வைத்தாலும் உறவுகளே, இந்த உங்களது பிகுவம், உங்களுக்கு பிகுவம் அமைக்க தெரியாது, உங்களுக்கு சினிமா போதை அல்லது மயக்கம்தான். அந்த சினிமா போதை வெகு விரைவில் தெளிந்துவிடும் உறவுகளே. நீங்கள் சினிமா போதையை மட்டும் வைத்து கூத்தாடியே ஒருத்தனை நாற்காலியில் அமர வைத்தீங்கள் என்றால் காலம் அவனை வெகு சீக்கிரம் அந்த நாற்காலியில் இருந்து இழுத்து வெளியே எறிந்துவிடும். இதை பார்க்கத்தான் போகிறோம் உறவுகளே.